வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024 ஆண்டு அக்டோபர் மாத ரிஷபராசி பலன் பகுதி 1. இந்த புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை வரை உள்ள அக்டோபர் மாத ரிஷப ராசி பலன் பற்றி விரிவாக நாம் இப்பதிவில் பார்ப்போம். இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் பிறக்கிறது. இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. அக்டோபர் மாதம் 2024 ரிஷபராசி பலன். பொதுவாக ரிஷபராசி மக்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக, அதுவும் பலன் தரும் மாதமாக அமைய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் ரிஷபராசி மக்களின் முயற்சிகளின் முழு பலனையும் உங்களால் தவறாமல் அறுவடை செய்ய முடியும். மேலும் உங்கள் முயற்சியின் விளைவாக தாங்கள் செய்யும் வேலையில் உங்களின் நிதிநிலையை வலுப்படுத்த முடியும். இருப்பினும் மாதத்தின் முதல் பகுதியில் சூரியனும் சனியும் ஒருவரை ஒருவர் 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் நீங்கள் அதீத நம்பிக்கைக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும். சற்று கவனமுடன் செயல்பாடுகளில் இருக்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரும். இருப்பினும் நீங்கள் வேலை செய்யும் நிறுவனத்தில் உங்களின் பதவியை அர்ப்பணிப்புள்ள முதல் தரக தொழிலாளியாக, அதிகாரியாக நீங்கள் இருப்பீர்கள். அதற்காக நீங்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்ளுவீர்கள். பாராட்டுகளை பெறுவதற்குண்டான சூழலை நீங்கள் அடைவீர்கள். இப்போது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியாவிட்டாலும் உங்களின் கடினமாக உழைப்பு எதிர்காலத்தின் அதன் பலனை உங்களுடையதாக கொண்டு வந்து சேர்க்கும். வியாபாரத்தில் தொழில் இருக்கும் ரிஷபராசி மக்களுக்கு குரு பகவான் மிகானின் ஆசீர்வாதமும் செவ்வாயின் ஸ்தானபலமும் அனுகூலத்தை தருவதுடன் தங்களுக்கு சாதகமான பொருளாதார நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பையும் வழங்கும் என்பது நிச்சயம். ஆக ரிஷபராசி மக்களின் காதல் உறவுகளின் காதல் வளருமாக இந்த மாதத்தில் இருக்கிறது. இருப்பினும் இடையில் சில புளிப்பும் கசப்பும் சேர்ந்தே இருக்கும். இதனால் காதலர்களுக்கு இடையில் தேவையற்ற பதற்றம் ஏற்படலாம். அதனால் உங்கள் காதல் உறவை கட்டுப்படுத்த உங்களால் முடிந்ததை செய்வதை கடமையாக கொண்டு செயல்பட வேண்டும். ரிஷபராசி மக்களின் திருமண உறவுகள் இந்த நேரத்தில் தீவிரமடையக்கூடும் என்பதால் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு வலுவடையும் மற்றும் அதில் நீங்கள் மிக வசதியாக மகிழ்ந்து வாழ்வீர்கள். தங்களின் குடும்ப வாழ்க்கையில் ஸ்திரமன்மைக்கு பிறகு சற்று நிம்மதி கூடும். உங்களின் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களின் நண்பரின் உதவியால் பணியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ரிஷபராசி மாணவர்கள் தங்களின் தொழில்நுட்ப சார்ந்த சிக்கல்கள் மற்றும் படிப்பில் கவனக்குறைவு ஆகியவற்றை எதிர்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது. எனவே உங்களால் முடிந்ததை முயற்சியுடன் செயலாக்கம் செய்யுங்கள். ரிஷபராசி மக்களின் வருமானம் இந்த மாதம் கணிசமாக மேம்படும். உங்கள் செலவுகளும் முடிந்தவரை உங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த மாதம் உங்களின் பொருளாதார நிதி ரீதியாக நன்மை பெருக்கும் மாதமாக இருக்கிறது. அதே நேரத்தில் தங்களின் தேக அக்கறையின்மையால் உங்கள் உடல்நலம் மோசமடையக்கூடும் என்பதால் நீங்கள் விழிப்புடன் இருந்து தங்களுடைய உடல்நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அடுத்து ரிஷபராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த மாதம் ரிஷபராசி மக்களின் தொழில் ரீதியாக நன்றாக பலனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரிஷபராசிக்கு 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் 10ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் இருப்பதால் தாங்கள் செய்யும் வேலையில் உங்களுக்கு அதிக வேர்வை உண்டாக அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கிறது. கடின உழைப்பை எந்த அளவுக்கு நீங்கள் தருகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் இருக்கிறது. நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தில் இருக்கலாம் மற்றும் பல நபர்களின் வேலையை நீங்கள் செய்வது போல் உணரலாம். உங்கள் உழைப்பை மக்கள் இந்த நேரத்தில் பார்க்கவில்லை என்றால் நீங்கள் அதை உணர்ந்து வருந்துவீர்கள். இருப்பினும் நீங்கள் பொறுமையாக இருந்து உங்கள் கடமையை, உங்கள் வேலையை தொடர வேண்டும். வரவிருக்கும் காலமும் நேரமும் உங்களுடையதாக மாறி உங்களுக்கு ஆதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இதன் விளைவாக உங்களின் முயற்சிகள் யாவும் வீண் போகாது. உங்களுக்கு தேவையான வெற்றியை
தேவையான நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். ரிஷபராசிக்கு 6ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாதத்தின் முதல் பகுதியில் கேதுவுடன் சேர்ந்து 5ஆம் வீட்டில் அமர்வதால் வேலை மாற்றம் மற்றும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சுக்கிரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் மாத தொடக்கத்திலிருந்து இருப்பார். இது உங்கள் வேலையில் உறுதியையும் அனுகூலத்தையும் தருகிறது மற்றும் உங்கள் தடைகளை அவர் குறைப்பார். தங்களின் சிரமங்களுக்கு சரி செய்வதற்கு கடினமாக விடாமுயற்சியிலும் நீங்கள் செயல்படுவீர்கள். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் வியாழன் தங்களது முதல் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டில் இருப்பார். உங்கள் 7வது வீட்டில் அவர் முழு பார்வையை செலுத்தி உங்கள் நிறுவனத்திற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் சேர்ப்பார். உங்களின் தாக்கமும் உங்களின் தர்க்கவாதமும் புரிதலும் அதனால் மேம்படும். உங்கள் செயல்கள் உங்கள் வணிகத்திற்கும் தொழிலுக்கும் நன்மை வைக்கும் வகையில் இருக்கும் மற்றும் நீங்கள் வாழும் சமூகத்தில் உங்களுக்கும் உங்கள் நிறுவனத்திற்கும் வித்தியாசமான ஒரு இடத்தை நீங்கள் பெற்று வாழ்வீர்கள். உங்களின் 4 வகையான போட்டியாளர்களும் பிரிக்கப்படுவார்கள். மேலும் உங்கள் வணிகம் முன்னேற்றம் அடையும். எனினும் தங்களின் 7ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பேச்சில் நிதானமும் மிகுந்த கவனமும் தேவைப்படுகிறது. இதை நீங்கள் மனதில் கொண்டு கடைபிடித்து நிறைவேற்றினால் இந்த வணிகம் தொழில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார ஆதாய பலனையும் அளிக்கும் என்று நம்பலாம். அடுத்து ரிஷபராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது உங்களின் நிதி நிலைமையை பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல செய்திகளில் நல்ல ஆதாயத்தை கொண்டு வருவதை காணலாம். இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் தங்களின் 11ஆம் வீட்டில் இருப்பார். சுக்கிரன் 5ஆம் வீட்டில் அமர்ந்து மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டை பார்ப்பார். இதனால் உங்கள் நிதி பிரச்சனைகள் தீர்க்க உங்கள் வருமானத்தை கணிசமாக அவர் அதிகரிப்பார். முதல் வீட்டில் வியாழன் மற்றும் 2வது வீட்டில் செவ்வாய் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்த உதவுவார்கள். நீங்கள் சர்வதேச தொடர்பிலிருந்து லாபம் பெறலாம். நீங்கள் வெளிநாட்டில் அல்லது ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் நீங்கள் குறிப்பிடத்தக்க நிதி நன்மைகளை பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். உங்களின் சிறிய பயணங்கள் பொருளாதார நிதி ரீதியாகவும் லாபம் தரும். வியாபாரத்தின் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியிலும் முன்னேற்றம் ஏற்படும். சூரியன் மற்றும் புதன் இருவரும் உங்கள் 5ஆம் வீட்டில் கன்னியில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் அதிகரிப்பதற்கான குறிப்பிடத்தக்க நிகழ்வு நடைபெற உள்ளது. அதே நேரத்தில் சுக்கிரன் 6வது வீட்டிற்குள் நுழையும் முன்பு 12ஆம் வீட்டை பார்ப்பார். இது சில ஆடம்பரங்களுக்காக நீங்கள் செலவழிக்கும் சூழலை உருவாக்கி தரும். இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும். இந்த மாதம் உங்களுக்கு முக்கிய வெற்றிகரமான ஒரு மாதமாக இருக்கும். மேலும் நீங்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை இந்த அக்டோபர் மாதத்தில் காண்பீர்கள். உங்கள் பொருளாதார நிதி நிலையில் நிறுவன முதலீடுகளுக்கு நல்ல நேரம் என்றாலும் பங்கு சந்தையில் பங்குகளை வாங்குவதும் விற்கும் போதும் சற்று கவனமாக இருங்கள். தெரிந்த நுணுக்கம் அறிந்த ஆலோசனையாளரிடம் ஆலோசனை பெற்று செயல்படுங்கள். மற்றும் முக்கியமாக மற்றுமுள்ள ரிஷபராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம், பரிகார ஆலோசனை கணிப்புகளை அடுத்த பதிவு பகுதி 2இல் பார்த்து கேட்கவும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யங்களை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பகிர்கின்றேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். வணக்கம். நன்றி.